படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருந்தது? படம் வந்து நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. படம் வந்து நாங்கள் பார்த்துட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குது நாங்கள் வரல. நாங்கள் வந்து அண்ணனை இந்த முகத்துக்கோசரம் வந்து சினிமாலும் சரி அரசியலும் சரி நாங்கள் தானே காமிச்சிட்டோம். கலெக்ஷனும் இந்த எலெக்ஷனும் காமிச்சாச்சு. இப்போ கலெக்ஷன் சாயந்தரத்துக்குள்ள தெரியும். அதுலேயே தெரிஞ்சுக்கணும் நாங்கள் யாருன்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். சும்மா எகிறீங்களாம் எகிறீங்க தானே. நாங்கள் நம்பர் 1, நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்ன்ட்டு. நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இன்ன வரைக்கும் தளபதிக்கோசரம் சிஎம் இன்னும் போட்டி போட்டுக்கிறாங்க. அவரு நெக்ஸ்ட் லெவல் பிஎம் லெவல் போயின்னுக்கிறாரு. அது வந்துட்டு யாருக்கும் தெரில. அது வந்துட்டு உங்க மூலியமா தெரிய வைங்க. நாங்கள் சண்டை போடுறத விட நார்த்தில் சண்டை போட்டுக்கிறாங்க. மோதிக்கிட்டே சண்டை போட்டுக்கிறாங்க. பிஎம் யாருன்னா தளபதி விஜய்ன்னு சொல்கிறத விட விஜய் தளபதின்னு ஹிந்திக்காரனே சொல்லுங்கிறான். இதுலேயே தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் எந்த லெவலில் லீச்சுன்ட்டு. ஸ்டாலின் வீட்டில் உட்காந்துட்டு அழுதுன்னுக்கிறாரு. அதனால தான் எங்களுக்கு இன்னும் வெயில் எரியுது. இன்னும் ஒரு 5 வருஷம் இல்லை, இன்னொரு 10 வருஷம் விட்டு கூட இதே மாதிரி வெயில் எரிஞ்சுன்னு தான் இருங்கோ ப்ரோ. இன்னும் பழைய படம் இன்னொன்னுலாம் இல்லை, ஒரே படம் தான், தளபதி படம், அவ்வளோதான். இந்த ஒரு இதுதான் சொன்னோம். 6 மாதத்துக்கு முன்னாடியே விட்டுருந்தா இந்த படம் எப்படியோ தளபதி விஜய் கொண்டாடின்னு போயிருக்கலாம். சும்மா இருக்கிற நோண்டி விட்டீங்க. சும்மா இருக்கிற நோண்டி விட்டு இப்போ சிஎம் ஆயிட்டாரு. அங்கே டைட்டில் கார்டில் போய் பாருங்க. ஸ்டாலின் இப்ப வீட்டுல அழுதுன்னு இருப்பாரு. அவரு ஏன்னா இந்த படம் அப்படி டிவி இன்னொரு 4 டிவி வீட்டுல ஒஞ்சிருக்கும் அவருக்கு. அதுக்கே சொன்னோம், நீ விதி கிட்ட மோது விஜய் கிட்ட மோதாதன்ட்டு. கேட்டீங்களா ப்ரோ? இன்னொன்னு அரசியலும் சரி சினிமாலும் சரி, சிஎம்னா தெரியுமா? சிஎம்னா சீஃப் மினிஸ்டர். அரசியல்ல சினிமால சிஎம்னாக்கா கலெக்ஷன் மன்னன். அது கலெக்ஷன் மன்னன். எலெக்ஷன்ல ஏப்ரல்ல எலெக்ஷன்ல வந்து மேல பாத்துட்டாங்க. எலெக்ஷன்ல நாங்க யாருன்னு காமிச்சிட்டோம். ஜூலைல நாங்க யாருன்னு நாங்க சொல்றதா டிவியில போய் போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது யாருன்ட்டு. என்ன சொன்னாங்க? 4 சீட்டு அடிக்க மாட்டான், 5 சீட்டு அடிக்க மாட்டான்ட்டா. ஒரே நாள்ல 2 வருஷம் கட்சி 100 சீட்டு மேல அச்சா. எங்களுக்கு ஒரே நாள்ல 100 கோடி அடிக்க தெரியாதா? 100 கோடி அடிக்க தெரியாதா? இன்னைக்கு ஒரே நல்ல 100 கோடி அடிக்கிறதுக்கு இவர் தான். ஒரே எலெக்ஷன்ல 100+ சீட் அடிக்கிறதும் நாங்க தான். கூட்டணி இல்லாத எவ்வளோ பேர் கூட்டணியில் அச்சாங்க தானே. எல்லாம் சொன்னாங்க கூட்டணியில என்ன வேணா அடிக்கலாம், கூட்டணியில அவங்க அடிக்கலாம், கூட்டணியில இவங்க வேணா அடிக்கலான்ட்டு. கூட்டணி இல்லாம இந்த வாட்டி 108 பிள்ளையாருக்கு அடிப்பாங்க. 108 தேங்காய். அதே மாதிரி 108 தேங்காய் அச்சோம். நெக்ஸ்ட்டு தான் 100 இன்னும் 5 வருஷம் விட்டு பிறகு 150+ தான் எங்களுது. எங்களுக்கு எந்த கட்சி வேணா எது வேணா, இவர் ஒண்டி போதும். அது அரசியல் சரி சினிமாவும் சரி, அவ்வளோதான். பாருங்க, இதுலேயே தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து எந்த மதமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. எம்மதமும் சம்மதம், அவ்வளோதான். தளபதி அவர் ஜோசப் விஜயனா இருக்கட்டும், தளபதி விஜயனா இருக்கட்டும், எங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவ்வளோதான். காசு குத்து ஓட்டு வாங்காத அச்சுக்காரு பாருங்க. இதே செருப்படி தான். இதே காசு குத்தா ஓட்டின்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. காசு குத்தா கூட உங்க அம்மா உங்களுக்கு ஓட்டே இல்லடான்னு காமிச்சிட்டாரு. இன்னொன்னு ஆல்ரெடி ஒருத்தர் அச்சுன்னு வந்துட்டோம். சினிமால எவன் நம்பர் 1 அவனே அஷ்டம். அரசியல் எவன் நம்பர் 1 அவனே அஷ்டம். இப்ப நெக்ஸ்ட் எது இல்ல, இந்தியாவுக்கு நம்பர் 1 அவனே அடிச்சிடுறோம். இன்னொன்னு டிஎம்கேல ஒருத்தன சொல்லிக்கிறான், உள்ள போயிட்டு விஜய் எல்மெல்லாம் வச்சிருவேன். எல்பா அவன் உள்ள போய் விஜய் மூஞ்சி பாக்குறதுக்குள்ள அவன் எல்மை நாங்க எண்ணிடுவோம். அவனுக்கு மெசேஜ் அவனுக்கு மெசேஜ் பெங்களூர்ல இருந்து ஒரே ஒரு அப்பனுக்கு நீ பிறந்திருந்தீனா நீ அவர் மேல உன் மூச்சு காத்து வேற எதுவுமே வேணாம். உன் மூச்சு காத்து அவர் மேல பட்டோம். உங்க அம்மா நீ என்ன அவரை மட்டும் பாரு. இது நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நீ என்ன அவரை மட்டும் பாரு, வேற எதுவுமே வேணாம். உன் மூச்சு காத்து அச்சா. மைக்கு கச்சா என்ன வேணாலும் நீ பேசிடலாம். ஸ்டாலின் வந்துருவாரு. கருணாநிதி நோண்டினா கூட கருணாநிதி வரமாட்டாரு. ஸ்டாலின் அப்படியாப்பட்ட 30 வருஷம் ஸ்டாலினே உங்க அம்மா உட்கார வச்சுக்கிற ஓரத்துல. உங்க அம்மா நீ யாரா? நீ யாரு? நீ யாருன்னு உதயநிதி யாரு விட்டு வச்சுக்கிறோம். பத்தி பேசணுமா? சீமா அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. அவன் ஒரு சீட் அடிச்சுட்டா பேசலாம். உதயநிதி யாந்திரமா நாங்க பேசுறோம். அவன் ஒரு சீட்டு அடிச்சுட்டானா அவ்வளவு குதிக்கிறான். டேய் எங்க ஆள் மாதிரி ஒரே ஒரு வாட்டி தனியா தொகுதி எந்த கூட்டணி இல்லாம ஒரே வாட்டி நில்றா. உங்க ஒப்பம் கூட உனக்கு ஓட்டு போட மாட்டான்டா. உங்க ஒப்பனே உனக்கு ஓட்டு போட
உன் வீட்டில் இருக்கிறவங்களே உங்க அம்மா காசு கொடுத்தா உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆச்சா, உன் வீட்டில் இருக்கிறவங்களே உனக்கு ஓட்டு போடுறது காசு கொடுத்தா உங்க வீட்டில் இருக்கிறவங்களே உனக்கு ஓட்டு போடுவாங்க. எங்களை வந்து இந்த படம் லீக் ஆயிடுச்சு, இவரு அப்படி இவரு அப்பா மூலியமா எல்லாம் நாங்களாம் அப்பா மூலியமா தான் வந்தோம். அப்பா இல்லைன்னா தப்பா பேசுவாங்க. நாங்களாம் அப்பா மூலியமா தான் வந்தோம். எங்களுக்கெல்லாம் இன்சல் இருக்குது. அப்பா மூலியமா வந்தா ஆமா, அவர் அப்பா மூலியமா தான். அப்பா இல்லாம தான் வந்தா தப்பு. அப்பா மூலியமா தானே வந்தாரு. அப்பா இல்லாம தான் தப்பு. கரெக்டா? இப்ப உதயநிதி எங்க இருந்து வந்தாரு? எந்த பிள்ளைல இருந்து வந்தாரு? அவர் எவ்வளவு வருஷம் கட்சியில இருக்கிறாரு? வந்த உடனே உனக்கு முதல்ல துணை முதலமைச்சர் உனக்கு வந்த உடனே நாங்க வந்து 30 வருஷம் எல்லாரும் கவர் பண்ணி உங்களுக்கு சினிமா எடுத்து உங்களுக்கு வந்தாக்கா இவன் சினிமா நடிக்க நீ என்ன அது கூட லாய்க்கு இல்ல. அது ஜோக்கர் கூட லாய்க்கு இல்ல. ஜோக்கர் கூட அவனை வச்சு கூடாது. ஜோக்கர்னா கூட யூஸ் ஆகும். அவன் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டான். ஜூலிக்கு என்ன சொல்றீங்க? ஜூலி கத்த நம்ம பிஸ்கெட் போடணும். அதுக்கு அது வந்து கிட்னி திருடி அவ வந்து கிட்னி திருடி அங்கங்க பொறுப்பு பாக்குறா. டிஎம்கே அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணின்னு போறா. அவ தளபதி பத்தி பேசினாதான் பெரிய ஆள் அவரான்னாக்கா அப்படியே அதுவும் நல்லது பண்ணிட்டு போ. கொஞ்ச நாளா 2 பேரை கான்வே அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அவங்கள கண்டுபிடிக்கணும். அவனுங்க தான் ப்ரோ, அவனுங்க தான் தேடி இருக்கிறோம். 2 நாள் எந்த தியேட்டருக்கு போனாலும் அந்த தெவடியா பசங்களுக்கு தான் பெருசா பிரச்சனை இருந்துச்சு. எங்க அப்புறம் தளபதி அப்படி பண்ணாரு, தளபதி இப்படி பண்ணாரு, தளபதி அப்படி பண்ணாருன்னு சொல்லியிருந்தீங்க. கொஞ்ச நாள் அவனை கான்வே இதுல தெரிஞ்சுக்கீங்களா? வந்து 2 மாசத்துல தமிழ்நாடு எப்படி விட்டாட்டிட்டாரு. இன்னொரு 5 வருஷம் விட்டு பிறகு பாருங்க போடாத எவன் இப்ப இந்த வருஷம் போடலையே ஓட்டு, இன்னும் 5 வருஷம் விட்டு அவனே போய் போடுவான். நான் போடாம விட்டேனேன்ட்டு. ஆச்சா, தங்கத்தை விட்டீங்க, வைரத்தை விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். இது இன்னும் 5 வருஷத்துக்கு இல்ல, இன்னொரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான். 6 மாசத்துல ஆட்சி கலைஞரும் சொல்றாங்களா? 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் இன்னும் 6 மாசத்துல அந்த காட்சி 1 மாசத்துல அவன் குடும்பத்தையே கழிச்சிட்டான். அவங்க ஒரு குடும்பத்துல அவன் குடும்பத்துல இருக்கிறவங்களே கழிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் அவங்க குடும்பத்துல ஒண்ணு சேர்க்கட்டும். அப்புறம் இவரை வந்து என்ன பரவாயில்ல, இவர் யாருமே அழகா இருக்கிறாரு தானே, அழகா இருக்கணும் வச்சுக்கதான் செய்வார், வச்சுக்கிட்ட விடுங்க. நாங்களே அவ்வளவு லவ் பண்றோம் அவரை. எந்த பொண்ணு லவ் பண்ணாதா அவரை? நாங்க ஆம்பளைங்க, நாங்களே அவரை அந்தந்த உருக்கி லவ் பண்றோம். நாங்களே த்ரிஷா இருக்கட்டும், எந்த இருனா இருக்கட்டும், நாங்களே அவரை லவ் பண்றோம். த்ரிஷா லவ் பண்ணாதா அவரை? நாங்களே லவ் பண்றோம். நாங்கள பொண்ணா இருந்தா நாங்க பாஸ் எங்களே வச்சுக்கோ பாஸ்ன்னு நாங்க அந்த மாதிரி அழகா இருக்கவங்கள. இவரு ஃபேமிலி பத்தி இதெல்லாம் வந்து இதுல வரக்கூடாது. அவர் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போற ஒரு ஓட்டு அவருக்கே தெரியும். அவர் யாருன்னு இப்ப தெரிஞ்சிச்சு. இன்னும் சாவு வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு போய் இன்னும் கதிரனுங்கிறீங்க. இன்னொரு 50 வருஷம் அதுதான் கதிரணும். 50 வருஷத்துக்குள்ள ஸ்டாலின் இருக்க மாட்டாரு. அதுக்குள்ள சொல்றேன், இன்னொரு 10 வருஷம் உதயநிதி இருப்பாரா? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆட்சியில் அவர் ஜெயிக்கிறாரா ஃபர்ஸ்ட் பாருங்க. அவர் சர்க்கார் பத்தி சொல்றாரு. நீ எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தொகுதியில இப்போ ஸ்டாலினை தான் நவுத்தி வச்சாரு. நெக்ஸ்ட் அவங்க குடும்பத்தையே நோத்தி வைக்க காரணம். அப்படியாப்பட்ட 75 வருஷம் கட்சி ஓட்டு குத்தா காசு நீங்க ஏடா எங்கடா போனீங்க கேட்டாங்க. அப்பா எங்க காணோம்னா மனசுல இருக்கிறாரு. மனசுல இருந்தா ஓட்டு போட்டிருப்பாங்களே அப்பா, அவனுக்கு இந்த விரல்ல ஓட்டு போட்டிருப்பாங்களே அப்பா மனசுல இருக்கிறாருன்ட்டு. அப்பா உன்னைக்கே உனக்கு தெரியல யாருக்கு நீ ஓட்டு போட்டுன்ட்டு சொல்லுங்கிறான். அவரு அந்த பட்டன் பார்த்துட்டு விசில் எங்க இருக்குது அங்கதான் போட்டிருப்பாரு. வீட்டுல வந்து சொல்லிருப்பாரு, அப்பா நான் கண்ணு தெரியாது அங்க போட்டோம் பாட்டு. சும்மா வந்து இங்க வந்து நான் அவரை தோக்கடிச்சிடுவேன். 6 மாசத்துல அவரை ஆட்சி கழிச்சிடுவேன். அவர் குடும்பம் இவரு குடும்பமே கழிச்சிட்டு இருக்குது. ஏன்னா அவருக்கு கலைஞருக்கு 3 பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் இவங்க அப்பா யார் கூட இருந்தாருன்னு கண்டுபிடிக்கிட்டோம். அப்புறம் இவரு யார் கூட இருக்கிறாரு நம்ம கண்டுபிடிக்கலாம். இவர் யாருக்குன்னா இருக்கட்டும், நாங்க இவரு தான் சப்போர்ட் பண்ணுவோம். பரவாயில்ல, யாருன்னா வச்சுக்கிட்டோம். என்ன இப்போ இல்லாதவனே வச்சுக்கிறான். இருக்கிறவங்கண்ணா அவரு என்ன அழகு இல்லையா, காசு இல்லையா, பணம் இல்லையா? இப்போ வந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு வந்தாரு. சம்பாதிக்கிறது வந்தா பணத்து 2 வருஷத்துக்கு 2 போட பொங்கலுக்கு தீபாவளி விட்டாலே வந்துச்சு. சும்மா வந்து இங்க வந்து எலெக்ஷன்ல வந்து நிக்கணும். எம்ஜிஆர் ஆயிடு வரா நீங்க. இப்ப வந்து பிறகு எம்ஜிஆர் விஜய் ஆயிடுவாரா? எம்ஜிஆர் விஜய் ஆயிடுவாரா? 30% அச்சார் அவரு. கூட்டணி வச்சுக்க, கூட்டணி இல்லாம 2 வருஷத்துல வந்து 35% என்ன காசு கொடுத்தாரா? ஒரு ஓட்டுக்கு 2000 3000ன்ட்டு
அதுலயே தெரிஞ்சுக்கோங்க இவர் யாருன்ட்டு. இது அவரை அழிக்கவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கடைசியா என்ன சொல்றீங்க ப்ரோ? விஜய் நாங்க என்ன message? சொல்றதுனாக்கா கடைசியா போயிட்டு சுடுகாட்டுல நீங்களே பத்திரமா டிஎம்கே அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஏடிஎம்கே வச்சாச்சு. எப்போ சர்க்கார் படத்துல கை வச்சுங்களோ எங்க பேனர் மேல, உங்க கூட்டணி உங்க ஆட்சியில் இருக்கிறவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி கழிஞ்சிச்சு. ஒன்று என்ன டிஎம்கேல ஒரு 50 சீட் ஆச்சுங்களா, நெக்ஸ்ட் நீங்களே எண்ணுங்கோ, அது 50-0 மாறுங்க. அவ்வளோதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. காரங்க வந்துட்டுக்கிறாங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே.